இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. நேற்று எங்களோட கிறிஸ்மஸ் டின்னர் வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்த அம்மாவோட எல்லோ ரைஸ் அவகாடோ பியூரி இது ரெண்டோட ரெசிபியை கொடுங்கன்னு கெஸ் பண்ண மாதிரியே நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அவகாடோ பியூரியை மிஸ்டியும் எல்லோ ரைஸை அம்மாவும் சேர்த்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவகாடோ மிக்ஸி இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பால்மா சீனி எல்லாம் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் தான் அவகாடோ பியூரியோட இன்க்ரீடியன்ட்ஸ் விச் இஸ் கோனா பி மேட் பை மிஸ்டி. ரெடியா? முதல்ல அவகாடோ வெட்டிக்கணும். ஸ்டிக்கரோட எல்லாம் வெட்டுறீங்க? அது நம்ம எடுக்கிறது இல்லை தானே. கைஸ் பார்த்தீங்களா, நல்ல அவகாடோவாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படியே உள்ளதை அப்படியே அலேக்கா வலிச்சு இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும், க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கணக்கு, அதனால நாங்கள் 3 பேருனால 3 போடுறோம். ஒரு பழத்தில் செய்கிற பியூரியை ஒரு ஆள் ஒரு கப்பு ஒரு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கணக்கா அப்படின்னு செஃப் மிஸ்டி சொல்கிறாங்க. இங்கே மிஸ்டி செஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்களேன், பெரிய செஃப் சூப்பர்வைஸ் பண்ணுறாராம். எங்கள் ஊரில் செஃப் இப்படி தான் சூப்பர்வைஸ் பண்ணுவார், ஒத்த கால் மேலே காலை போட்டுக்கின்னு. ஆக்சுவலி எங்கள் ஊரில் இது நிறையா சிம்பிளாக சீப்பாக கிடைக்கும். ஆனால் நாங்கள் அப்போ அதை கண்டுக்கிறது இல்லை. வாழைப்பழம் தான் எங்களுக்கு பெருசு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பழம் என்னடா இந்த ரேட்டு விற்கிது அப்படின்னும் போது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. மிஸ்டிக்கெல்லாம் ஊரில் இருக்கும்போதே அந்த அவகாடோ பிடிக்காது. இங்கே அம்மா பியூரி செஞ்சு கொடுத்ததுலேருந்து ஃபேன் ஆயிடுச்சு. சரி, இப்போ இது மூணு அவகாடோ வெட்டி போட்டது தானே, அதுக்கு 2 கரண்டி சீனி. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்படி நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 1 2. உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா ஸ்வீட்டு, எங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் பிடிக்காதுங்கிறதுனால நாங்கள் ரொம்ப கம்மியாக 2 கரண்டி தான் போடுறோம். இப்போ இதுக்கு ஒரு 4 கரண்டி பால் மாவு. இப்படி 1 2 3 4 இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் விருப்பம்னா. லைட்டாக உப்பு போடணும். லைட்டாக இந்த மாதிரி இருக்கமாக இருந்துச்சுன்னா, அரைக்க முடியாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு. உங்களுக்கு தண்ணி பிடிக்கலைன்னா நீங்கள் இதே அளவுக்கு பால் ஊற்றலாமா? ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துச்சுன்னா ஓகே. இவன் டேஸ்ட் பார்க்குறேங்கிற பேரில் பாதியை தின்றுவான். சரி, இந்த கப்பில் நிறையா வைக்கிறதுனாலே தெரியுது இது மிஸ்டியோட கப்புன்னு. அவகாடோ பியூரி ரெடி. காய்ஸ், இந்த வீட்டில் டேஸ்ட் டெஸ்டிங்க்கு வர்ற செஃப்புக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. அவகாடோ பியூரியை ஒரு செஃப்பு டேஸ்ட் பண்ண வந்திருக்காரு. எதில் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, செம்ம நல்ல ஒரிஜினல் அவகாடோன்னு நினைக்கிறேன். டூப்ளிகேட் அவகாடோன்னு ஏதாவது இருக்கா? இது ஆஸ்திரேலியன் அவகாடோமா, ஃப்ரெஷ் அவகாடோ. இந்த அவகாடோ இந்த ஸ்மெல்லை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இது செம்ம பழம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணும்போது அது ஒரு விதமான அந்த அவகாடோக்குன்னே உதித்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒன்று டேஸ்ட் இருக்கும், அது கொடுக்கும். இதுதான் அவகாடோ பியூரி. டேஸ்ட் பண்ணலாமா? உங்களுக்கு இது மில்க் ஷேக்கா என்ன எதுன்னே சொல்ல தெரியாது. ஏன்னா அது திக்காகவும் இருக்கும், ரொம்ப ஒரு பால் டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா இருக்கும். இது ஒரு கெட்ட பழக்கங்க. இதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, உங்களை நிப்பாட்ட விடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லும்.
இதே மாதிரி பப்பாயாவிலையும் செய்யலாம். இதே மாதிரி பப்பாயாவில் அம்மா செய்வாங்க. இதே ப்ரொசீஜர் தான். பப்பாயா ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு விதமான டேஸ்ட்டு, அவக்காடோ வேறு விதமான டேஸ்ட்டு. வலிச்சு தான் நக்கணும். உங்களுக்கு நீங்கள் இதை கப்பில் போட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் உங்களுக்கு ஒட்டிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது கவலையாக இருக்கும். ஐயோ இவ்வளவு இருக்கே அப்படிங்கிறதுக்காக சுரண்டிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் நாங்கள் செய்கிற அவகாடோ பியூரியோட ரெசிபி. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது அம்மாவோட எல்லோ ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. அதை இப்போ அம்மா செஞ்சு காட்டுவாங்க, போய் பாருங்கள். டேஸ்டிங்கில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். மஞ்சச்சோறு ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதை செஞ்சு காட்டுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சோறு சமைக்கணும். சோறு சமைக்கிறதுக்கு இந்த சட்டி அடுப்பில் வச்சு, அதே கையுடைஞ்ச சட்டி தான் அடுப்பில் வச்சு சட்டி சூடாகின உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பட்டர் வரும். அந்த பட்டரை போட்டு அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஏன் இந்த ஒரு ஸ்கூப் பட்டர் ரெண்டு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்கிற அரிசி வந்து இந்த கப்பில் 2.5 கப் அரிசி தான். அதனால தான் இந்த பட்டர். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து நீங்கள் பட்டரை கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆகிட்டு அதில் சார் அரிசி ஒரு பீஸ் போட்டால் போதும். இது உடைஞ்சதுனால நான் 3 பீஸ் போடுறேன். பிரிஞ்சி இலை குட்டியாக இருக்குது, அதனால் 2 இலை குட்டி குட்டியாக. இந்த 3 பட்டை, ரம்பை அதுவும் 3 பீஸ் தான் வெட்டி வச்சுருக்கேன். ரம்பை இது கொஞ்சம் வதங்கின உடனே இதை ஒரு சைடில் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு, இந்த மாதிரி நறுக்கி வச்ச பூண்டு ஒரு 2-3 பூண்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை இதில் போடுங்க. ஆனால் இந்த 3 பூண்டு நான் சொன்ன அரிசி கணக்குக்கு தான். இதில் இப்போ இந்த பட்டரோட சேர்ந்து இந்த பூண்டு, அந்த கருவாப்பட்டை எல்லாரோட வாசனையும் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். சரியா வருதா வாசனை? வாசனை வருது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. இது அதே அரிசி, பாஸ்மதி அரிசி கழுவி 1 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த அரிசியில் இந்த தாளித்து எடுத்தோம் தானே, அந்த பட்டரோட அப்படியே போட்டுறணும் எல்லாத்தையும். இதுக்கு கணக்கான உப்பு நான் இதால் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு நம்ம அளவு பார்த்து போட்டுக்கலாம். நான் சொன்னேன் தானே இதில் 2.5 கப் அரிசி என்று. இதில் 1 கப்புக்கு 1.5 கப்புன்ற வீதத்தில் தண்ணி ஊற்றணும் பாசுமதிக்கு. இப்போ நான் 2.5 கப் அரிசி போட்டிருக்கேன்னா 1.5 கப். இப்போ 2 கப் அரிசிக்கான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 1/2 கப் அரிசிக்கான தண்ணி ஒரு 3/4 கப் ஊற்றும். இவ்வளோ போதும். போட்டாச்சு. இதை அப்படி ஒரு கிண்டி கொஞ்சம் உப்பு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சோறை தூக்கி நாம் குக்கரில் வச்சு ஆன் பண்ண வேண்டியது தான் குக்கரை. இப்போ சோறு போட்டாச்சு. இது வேகிறதுக்குள்ளே இன்னொரு வேலை செய்வோம். திரும்பவும் அதே சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் சோத்துக்கு 1 கியூப் போட்டோம், இதுக்கு 2 கியூப் போட்டோம். இது வந்து 2 ஸ்பூன் வரும் பட்டர். இந்த பட்டர் மெல்ட் ஆகின உடனே அந்த பூண்டில் பாதி வச்சுருந்தேங்க நான் வெட்டினதில் அதை போடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன அரிசி கணக்கு. நீங்கள் அரிசி கூட்டுறப்ப நீங்கள் பூண்டெல்லாம் கூட்டிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வாசனை வந்துட்டு நம்ம அதுக்கு பட்டையெல்லாம் போட்டதுனால இதுக்கு நான் குட்டியாக போடுறேன். ரொம்ப குட்டி குட்டியாக 2 கொத்து கருவேப்பிலையாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டோட கலர் கொஞ்சம் ப்ரௌனாக வருது. தீய விட்டுறக்கூடாது பூண்டை. இந்த ப்ரௌன் கலர் வார நேரத்தில் வெங்காயத்தை போடுவோம். இது ஒரு குட்டி சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அந்த இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் வச்சுக்கோங்களேன். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிட்டு இதில் 1 கேரட் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ பீன்ஸையும் இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த கேரட்டை நல்லா மெலிசாக வெட்டோம். இதையும் இந்த இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதில் சோத்துக்கு கணக்கான உப்பு போட்டோம். இப்போ இந்த மரக்கறிக்கு கணக்கான உப்பு. இதுக்கு ஒரு அதுக்கு 1 ஸ்பூன் போட்டோமா, இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போடும். பட்டர்லேயும் உப்பு இருக்குது, பட்டர் தான். இப்போ மெயினான ஒரு ஐட்டம் இதுக்கு போடணும். அந்த சோத்துக்கு கலர் கொடுக்குறதுக்கு இதில் தான் போடணும். நல்லா 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் மஞ்சள். இதுதான் எல்லாத்துக்கும் சேர்த்து, சோறுக்கும் சேர்த்து. இதை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான்.
இது வந்து ஃபுல்லாக வெந்து மசியணும் பண்ண அவசியம் இல்லை. அரைவேக்காடு வந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். வேணும்னா நாங்கள் சோத்தில் போட்டு கிண்டுறப்ப சோத்துல சூட்டுக்கும் இது சரியாக இருக்குது. இது கொஞ்சம் கடிபடணும். சோத்தில் ஃபுல்லாக மசிஞ்சிட்டேன்னா அந்த டேஸ்ட் வராது. இதில் வந்து மெயின் அந்த ஹைலைட்டு அந்த பூண்டோட வாசனை தான். பூண்டை நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப ஒரு நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுதான் இந்த சோறுக்கே ஹைலைட். இப்போ இந்த அரைவேக்காடு போடும். நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ அதை மூடிட்டு அடுப்பு ஓப்பன் பண்ணி சோறு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். சோறு இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். தண்ணி கரெக்டாக விட்டதுனால நல்ல பதமாக சோறு உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது மிக்சிங் தான். இங்கே தானே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச காய்கறி அதை இங்கே அப்படியே மாற்றணும். ரொம்ப விடாமல் மாற்றிடுங்க. இதில் தான் இந்த காய்கறியில் தான் அந்த ஃப்ளேவரே இருக்குது. சோறோட ஃப்ளேவர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சோறு உடையாமல் இந்த மாதிரி ஒரு முள் வச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் உங்களை காட்டுறதுக்காக சூட்டோட பண்ணுறேன். இந்த வெள்ளை சோறு எங்கேயும் தெரியக்கூடாது. ஃபுல்லாக மஞ்சளாக மாறுற அளவுக்கு கிண்டுங்க. அதே நேரம் சோத்தை குழைக்காமல் உடைக்காமல் பக்குவமாக கிண்டுங்க. ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்சு வேலை. இப்போ சோறு ரெடி. இதில் நீங்கள் என்ன கறி, சிக்கன் கறி தான் இதுக்கு பெஸ்ட்டு. சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு இல்லாட்டி சிக்கன் பிரட்டல் வச்சு கூட நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா கூட சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு பிரட்டல். உருளைக்கிழங்கு பிரட்டி ஒரு முட்டையை அவிச்சு. இப்போ ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம். உங்களுக்கு விரும்புனா நீங்கள் சைடாக கூட வெட்டலாம். நான் கொஞ்சம் நீளமாக கீறி வச்சுருக்கேன். கடித்து சாப்பிடணும். இதை அப்படியே மேலால் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ தொடர்ந்து நீங்கள் சோறை பரிமாறி சாப்பிடலாம். இப்போ நான் மூடிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேன். எடுத்துருக்கேன் பாருங்க. நானே செஞ்சுட்டு நானே சொல்லக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்றதை நீங்கள் எனக்கு சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகணும். அந்த டேஸ்ட்டும் இதே மாதிரி வந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஆடாப்பாவி, டேஸ்டிங்குக்கு நான் தானடா வருவேன். இன்றைக்கி சோறு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்கிறதுக்காக அவங்களே டேஸ்டிங்காகவே பண்ணிட்டாங்க. சரி, பரவாயில்ல. இன்னொரு டேஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.